டிவிஎஸ் மோட்டரோட மோஸ்ட் ரீசென்ட் க்ளோசிங் டே, அதாவது 12th ஆகஸ்ட் அன்னைக்கு 4,375 rupeesல க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் 2,07,851 crore rupees. ஹை லோ அப்படின்றது 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ. 52 வீக் ஹை வந்து 4,475 rupees, 52 வீக் லோ வந்து 2,985 rupees. ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து பாத்தீங்கன்னா 60.1. ஸோ நிஃப்டி 50 PE ரேஷியோ அப்படின்ற வெப்சைட் இருக்கு. அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி PE ரேஷியோ டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20.6. ஸோ நிஃப்டி அண்ட் டிவிஎஸோட பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸோட பிரைஸ் டு earnings வந்து பார்த்தீங்கன்னா 3 times ஓவர் வேல்யூடா இருக்கு. புக் வேல்யூ 201. ஸோ ஸ்டாக் பிரைஸ் அண்ட் புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 20 times புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து இந்த பிரைஸ்க்கு ஹைலி ஓவர் வேல்யூடா இருக்கு. டிவிடெண்ட் yield 0.27%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 17.4%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 33.6%, ஃபேஸ் வேல்யூ 1 rupees. நெக்ஸ்ட் டிவிஎஸோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை 1 month, 6 month, 1 year, 3 year, 5 years அண்ட் 10 years வரைக்கும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 1 year பிரைஸ் மூவ்மெண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆகஸ்ட் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல மூவ் ஆகிருக்கு. ஜூன் 2026ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் 2026ல அரௌண்ட் 3,200 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்த டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026ல 4,375 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்டார்ல இருக்க அதர் கம்பெனிஸை டிவிஎஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பிரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ தான் அதிக பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரைஸ் டு earnings செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ மோட்டோ காப்போட பிரைஸ் டு earnings தான் கம்மியா இருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.3. மார்க்கெட் கேப்லயும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோட மார்க்கெட் கேப் தான் அதிகமா இருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,21,520 crore rupees. இந்த செக்டார்ல பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் yieldல ஹீரோ மோட்டோ காப்போட டிவிடெண்ட் yield தான் அதிகமா இருக்கு. ஸோ ஹீரோ மோட்டோ காப்போட டிவிடெண்ட் yield வந்து 3.1. இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் டு earningsல ஏத்தர் எனர்ஜிக்கும் ஓலா எலக்ட்ரிக்கும் அந்த ரோ வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு. ஸோ ஜென்ரலா லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு பிரைஸ் டு earnings இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜி அண்ட் ஓலா எலக்ட்ரிக்கோட பிரைஸ் டு earnings வந்து எம்டியா இருக்கு. நெக்ஸ்ட் டிவிஎஸ் கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜூன் 2023ல இருந்து ஜூன் 2026 வரைக்குமான டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க லாஸ்ட் 13 quarters கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜூன் 2023ல 441 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல 1,058 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. earnings per ஷேரும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூன் 2023ல 9.1 இந்த இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல 21.4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 2015ல 328 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 3,186 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் போத் குவார்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டெடி growth இருக்கு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் சேமா தான் இருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா கம்பெனி மார்ச் 2015ல இருந்து இப்போ வரைக்கும் புது ஷேர்ஸ் எதுவும் இஷ்யூ பண்ணல. கம்பெனியோட ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 8 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 1,277 crores இந்த ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 9,517 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாலிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 yearsல நியர்லி 30 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2015ல 1,119 crores இந்த பாலிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல 32,791 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50.2%. இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பக்கத்துல பிளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கும். அது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸோட இன்டெப்த் டீடைல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் டிவிஎஸ் மோட்டார்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 50.2%. செப்டம்பர் 2023ல 18.5% இந்த எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025ல 23% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா ஜூன் 2026ல எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 20.4% டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2023ல 23.1%ல இருந்து மார்ச் 2026ல 18.8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பாத்தீங்கன்னா ஜூன் 2026ல டிஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் 21.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா 8%ல இருக்கு. கம்பெனியோட மோஸ்ட் ரீசன்ட் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால இங்க செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் கான் கால்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்கிரீனர் வெப்சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை நான் ஸ்கிரீனரில் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.